உங்களோட ஃபர்ஸ்ட் படம் தியேட்டருக்கு ரிலீஸ். அரவிந்த் ராஜ் டைரக்டர் ஒரு யூடியூப் மூவி பண்ணலாம். நான் எப்போ விஜய் டிவி போனணும் அப்பயே நான் யூடியூப்ல இருந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். திரும்பி ஃபோன் பண்ணி அண்ணன் ஒரு நிமிஷம், ப்ரொடியூசர் சார் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கதை சொல்லி ஓகே சொன்ன மாதிரி சொன்னேன்னு. அப்போ நம்ம இது ஓடிடியா பண்ணா உங்களுக்கு ஓகேவானே? யூடியூப் டு ஓடிடி மேட்டரை கன்வே பண்ணல, சொல்லவே இல்லை. யூடியூபுக்கு வேணாம் ஓடிடி சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தையை விட்டா. நான் அங்கே போயிட்டு ஒரு வெள்ளந்தியா என்ன பண்ணிட்டேன், ஆமாம் சார் இது வந்து நல்லா இருக்கு ஸ்கிரிப்ட், இது யூடியூப்பை பிளான் பண்ணாங்க, ஓடிடி பிளான் பண்ணலாம் அப்படின்னு. அவர் நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு ஹோப் ஆயிட்டார். ஆனால் ஒரு 1 வீக் கழிச்சு சொன்னா, அண்ணா தப்பா நினச்சிக்காதீங்க, அவர்கிட்ட நீங்க தான் சொன்னீங்க யூடியூப்ல இருந்து ஓடிடிக்கு. நான் சொன்னேன்னா உங்களுக்கு எந்த சீன் வந்துட்டு நிறைய டேக் போச்சு நடிக்கும் போது? நீங்க உயிரை கொடுத்து நடிச்சு அழுது முடிச்சா கூட அண்ணன் உங்களுக்கு ஓகேவா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் கார்த்திக். ஓகே சொல்லுமா, எனக்கு ஈகோவா ஹிட் ஆகும். ஓகே சமட்டிருக்கிறான். நான் தனுஷ் சார் கிட்டேயே வந்து நைஸ்லாம் வாங்கியிருக்கேன். தனுஷ் சார் கிட்டே வாங்கும்போது எனக்கு இவங்கிட்ட எனக்கு என்ன இருக்குன்னா ஓகே கூட சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு 2வது 3வது ஷார்ட்ல எனக்கு கோவம் வந்துருச்சு. திருச்சிற்றம்பலம் வந்துட்டு நீங்க நிறைய சீக்வன்ஸ்ல வருவீங்க, பட் உங்களோட மெயின் சீக்வன்ஸ்னா வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் தான். டைரக்ஷன் டீம் அண்ணே சர்ப்ரைஸான சீன் இருக்குண்ணே உங்களுக்கு. அப்படியா என்ன சீனு சொல்லு, சர்ப்ரைஸ் என்ன சொல்லுன்றீங்க அப்படின்னு போயிடுவான். டேய் சர்ப்ரைஸ்ன்றீங்களா, இது ஒரு 10 நாள் இந்த சஸ்பென்ஸ்லேயே விட்டாங்க. டைரக்டர் சார் அது மாதிரி ஒரு மேஜரான சீன் பார்ப்போம். படத்தோட சோல் நீ தான். இந்த ஒரு 2.5 மணி நேரம் படத்தையும் இந்த எக்ஸ்பிளைன் மூலமாக தான் இவங்க சேர்றாங்களா இல்லையான்றது லிட்டரலி கிளைமேக்ஸ் சேர்த்து வைக்கிறேன். சரி ஒரு சீன் தானே பண்ணிடலாம் என்ன இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்த்தா என்னோட பேர் கிருஷ்ணா. டைலாக்ல கிருஷ்ணா மட்டும்தான் இருக்கு, வேற 2-3 பேஜ்ல யாருமே இல்லை. ஆனா சீன்ல பார்த்தா தனுஷ் சார் இருக்காரு, பிரகாஷ் சார் இருக்காரு. நடிச்சது தியேட்டருக்கு வருமா? அப்ப நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் பசங்க ஃபோன் பண்ணுவாங்கல்ல, ஆடியோ லான்ச் டைம் அப்பலாம் பண்ண சீன் இருக்கா, இங்க ஆரம்பிச்சிச்சு பயம். தனுஷ் சார் அட்மையர் பண்ணாலே போதும் தான். நான் செட்டுக்கு போய் சும்மா இருந்தா கூட தனுஷ் சார் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப சைலண்டா இருப்பாரு, மெஜிஷியன் மாதிரி. அவர் ரொம்ப சைலண்டா இருப்பாரு, உன்னை நடிப்பாரு. அதை நம்ம ஃப்ரேம்ல பார்க்கும்போது இதே அவர் நடிச்சாரு. ஸோ இந்த படத்தில் ஃபுல்லாக கருங்காலி போட்டுக்கிற காரணம் என்ன? எல்லாம் அது கரெக்டாக தனுஷ் சார் மாதிரி வெளியவே போட்டு சார் கொடுத்தது அது. ஸோ எனக்கு அந்த படத்தில் வந்து எனக்கு டோக்கன் ஆஃப் லவ் சார், எனக்கு சார் கிட்ட நான் கேட்டு ஒரு கிஃப்டா எப்போ கிஃப்ட் வாங்கிட்டீங்களா? இல்லை அது மாதிரியே ஒன்று வேணும்னு சொல்லி. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க இன்னைக்கு? ஹாப்பின்ற தாண்டி பயத்துல இருக்கேன். அப்படியே ஒரு முந்தானத்து வரைக்கும் இந்த ஒய்ஃபை பிரசவத்துல விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, வெளியே ஒருத்தர் நடந்துட்டு இருப்பான்ல, அந்த மாதிரியே இருந்தேன். இன்னைக்கு அப்படியே வந்து அந்த குழந்தை கரெக்டா வந்துருச்சா, எப்படி இருக்க போகுது பார்க்கறதுக்கு நான் மாதிரியே ஒரு ஃபீல். அந்த குழந்தைய மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்ற ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி லிட்டரலி ஃபீல்ல தான் இருக்கேன். எனக்கு ஹாப்பின்ற தாண்டி பயத்திலேயே இருக்கேன். ஐயோ என்ன போதுன்னு தெரியலையே அப்படின்னு. ஓகே, ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் படம் தியேட்டருக்கு ரிலீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி நடந்துச்சு, இந்த ப்ராசஸை பற்றி சொல்லுங்க பாப்போம். ஏன்னா எதுவுமே சடனாக 1 டேல நடக்காது, இந்த ப்ராசஸ்ங்கிறது எப்படி நடந்துச்சு? லாஸ்ட் ஃபெப்ல இந்த படம் ஆரம்பித்தோம். ஸோ இந்த படம் அரவிந்த் ராஜ் டைரக்டர் அவர் என்கிட்ட வரும்போது ஒரு சின்ன டெம்ப்ளேட்டில் அண்ணன் ஒரு யூடியூப் மூவி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நான் ஆல்ரெடி 2-3 படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வேற படத்தோட ஷூட்டில் தான் வந்தாப்புல. அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா நான் இப்போதைக்கு யூடியூப் மூவிலாம் இல்லை, நான் எப்போ விஜய் டிவி போனணும் அப்பயே நான் யூடியூப்ல இருந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ யூடியூப் மூவி இப்போதைக்கு வேண்டாம். சரிண்ணே ஓகேண்ணே அப்படின்னு சொல்லி போயிட்டேன். போன ஒரு 1/2 hour 1 hourல திரும்பி ஃபோன் பண்ணி அண்ணன் ஒரு நிமிஷம் சொல்லுப்பா என்ன பண்ணதுக்கு. இது மாதிரி இல்லை நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசினேன், உங்கள்கிட்ட கதை சொன்னேன், பிடிச்சிருச்சுன்னு சொன்னேன். என்ன பண்ணுற கதையை சொல்லலையப்பா அப்படின்னு. நீங்கள் கதை சொல்லி ஓகே சொன்ன மாதிரி சொன்னேன்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா வந்து அப்போ ஒரு ஓகே பண்ணிட்டாரா, அப்போ நம்ம ஹோப்பா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒன்று சொன்னார்னே. அப்போ நம்ம இது ஓடிடியா பண்ணால் உங்களுக்கு ஓகேவானே? தம்பி அதெல்லாம் ஓகேவா இருக்கட்டும், கதையை சொல்லுங்க. அப்புறம் கதையை சொல்லாம அங்க போயிட்டு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லிட்டான். அங்க போய் நான் ஓகே சொல்லுன்னு ஒரு கதையை சொல்லிட்டாப்ல. ஒரு மாதிரி சின்ன பையன் தான், வாடா படான்னு டைம்னால என்னப்பா தம்பின்னு பேசுவோம், அவன் பேசுவான் அப்பப்போ. ஸோ அதனால் அப்போ அங்கே ஒரு கதையை சொல்லி என்கிட்ட ரியல் கதையை சொல்லவே இல்லை. அப்புறம் சொன்னேன், தம்பி ஒரு டைம் எடுத்து ஒரு 3-4 days டைம் எடு, என்கிட்ட ஃபஸ்ட்டு கதையை சொல்லு, இந்த கதை ஓடிடிக்கு ஃபஸ்ட்டு நிற்குமான்றதை நம்ம பிளான் பண்ணிக்கலாம், அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகேண்ணே சொல்லி கட் பண்ணிட்டான். கட் பண்ண திரும்பி 3 hours ஒரு ஃபோனு, ஆனால் நம்ம 1 week வரைக்கும் ப்ரொடியூசர் வந்து
வந்து ரொம்ப அவசரமாக இருக்காருண்ணே, நாளைக்கே ஷூட் போகிற மாதிரி இருக்காரு. தம்பி இருப்பா, இவ்வளோ அவசரமாக ஏன்பா இருக்க? இந்த இந்த சிலர்லாம் இந்த ஸ்கேம் பண்ணுவாங்கல்ல, இந்த ஃபோனில் வந்து இப்போவே உங்கள் ஆதார் கார்டு ஓடிபி அனுப்புங்க, இப்போயே உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க, இப்போயே பண்ணுவாங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரியே இருப்பா, ஏன் இவ்வளோ அவசரம் இருந்ததுக்கு? இல்லை சார் சொல்லிட்டுனா எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல. நல்ல சார், சரிப்பா நான் ஷூட்டு முடிக்கிறேன் பேசுகிறேன் பண்ணதுக்கு திரும்பி கட் பண்ணி திரும்பி 2 hours ஃபோனு 2 hours குவாலிட்டி ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ என்னப்பா என்ன பிரச்சனை பண்ணதுக்கு? ஆனால் இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் இல்லைப்பா நைட் ஷூட் முடியறதுக்கே ஒரு 10-12 ஆகும். பரவாயில்ல இப்போ 10-12 மணிக்கு உனக்கு ஓகேப்பா, நான் ஷூட் முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு வேலை இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இரு, ஸ்லோ ஸ்பீடாக நம்ம யோசிப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு. இல்லை நாளைக்கு ஒரு 1/2 hour டைம்னு அப்படின்னா அதுமாதிரி நாளைக்காச்சு ஒரு 1/2 hour உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே சொன்னேன், ஓகேப்பா இது வந்து தேட்டர்கள் ஒரு ஃபிலிம் மாதிரி தான், ஒரு ஐடியாவாக நல்லா இருக்குது, கோரா நல்லா இருக்குது, அதுக்கான ஒரு அவுட்புட்டும் அதுக்கான ஒரு டெக்னிக்கலோடைய சார்ந்த விஷயம் குவாலிட்டியும் நம்ம பண்ணிட்டோன்னா இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக வரும். பண்ணோடனே ஓகேண்ணே ப்ரொடியூசர் உங்களுக்கு கதை ஓகேலண்ணே, ஓகே ப்ரொடியூசர்கிட்ட ஒரு வாட்டி மீட் பண்ணிட்டீங்களாண்ணே. அப்புறம் ப்ரொடியூசரை போய் உட்காரும்போது என்னென்னா ப்ரொடியூசர் சட் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த OTT டு யூடியூப் டு OTT மேட்டரை கன்வே பண்ணல, சொல்லவே இல்லை. நான் ஓகே பண்ணிட்டேன்னு என்ன பண்ணா, அண்ணா நீங்கள் ஒரு வார்த்தை நம்ம OTTக்கு வேணாம், நம்ம யூடியூபுக்கு வேணாம், OTT சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி வார்த்தையை விட்டா. நான் அங்கே போயிட்டு ஒரு வெள்ளந்தியாக என்ன பண்ணிட்டேன், ஆமாம் சார் இது வந்து நல்லா இருக்குது ஸ்கிரிப்ட், நம்ம இதை OTTயாக பிளான் பண்ணாமல் இது யூடியூப்பாக பிளான் பண்ணாமல் OTTக்கு பிளான் பண்ணலாம்னு நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு ஹோப் ஆகிட்டார். சரி பரவாயில்ல அவரே சொல்லிட்டாரு, நம்ம அதை OTTக்கு பிளான் பண்ணலாம். இவன் இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து, கரெக்டாக ஒரு கிளவராக ஒரு வேலை பண்ண உடனே அது ஏதோ ஒன்று என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் சார் ஆனால் ஒரு 1 week கழிச்சு சொன்னான், அண்ணா தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர்கிட்ட நீங்கள் தான் சொன்னீங்க யூடியூப்லேருந்து OTTக்கு. நான் சொன்னேன்னா நான் உனக்கு சொன்னது ஏன்டா எனக்கு சொல்லி விட்டேன் அப்படின்னு லிட்டரலி அது அப்படியே கன்வே ஆகி, ஓகேப்பா நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு, ஸோ இது நம்ம வந்து ஒரு யூடியூப்லேருந்து OTT ஆகிருக்கோம்னா அதுக்கான ஒரு பொறுப்பும் அதுக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் சில விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் ஒரு ரீஒர்க் பண்ணு, அதுக்கான டெக்னிக்கல் டீமை கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே ஒரு 1 week டைம் எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்தால் ப்ரொடியூசருமே ஒரு ஹோப் ஆகி, சார் நீங்கள் இருக்கீங்களா சார், நான் அதர் காஸ்ட்டை கூட நான் வந்து கொஞ்சம் ஃபேஸ்லாம் கொஞ்சம் கூட நம்ம பண்ணிக்கிட்டு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சது. அதை முடிச்சு பார்த்தா அது அவுட்டோடைய ஒரு 4-5 பேர்கிட்ட போட்டு காமிச்சு கான்ஃபிடன்ஸ்லாம் பார்த்து ஓகே அதை நம்ம தியேட்டர் ரிலீஸ் கொண்டு வந்துடலாம். ஓகே எங்களுக்கு இது கேட்கும் போது வாட் என்ன போன ஃபெப் ஆரம்பிச்சு போன டிசம்பர் போன லாஸ்ட் டிசம்பர் பிளான் பண்ணுறாங்க, தேட்டர் ரிலீஸ் பிளான் பண்ணலாம். சார் எனக்கு என்ன என் மைண்டுக்குள்ளே என்னோட ஏதோ ஒரு படம் தேட்டரில் வரும், ஏதோ ஒரு டைமில் நான் பண்ணுவேன் இருந்துச்சு. இந்த படம் ஃபர்ஸ்ட் படமாக வருமா அப்படின்றது வந்து நான் எந்த இடத்துலையுமே நான் யோசிக்கவும் இல்லை, நம்பவும் இல்லை, டீமுமே யோசிக்கல. அது தேட்டர் கன்வெர்ட் பண்ணலான்னு உடனே அந்த ப்ரொடியூசருடைய கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சிருச்சு. சார் நீங்கள் நம்புங்க, நான் தானே சார் இப்போ காசு போட்டிருக்கேன், நான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சிவா சார், அவர் தான் சிம்மமூர்த்தி சினிமாஸ், ஸோ அவங்க தான் என்ன பண்ணாங்க, தேட்டருக்கு கொண்டு வரலாம், ப்ரமோஷன் பண்ணலாம், சின்ன படம் நிறைய சின்ன படங்கள் இங்கே ஓடுது, நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு புஷ்ஷு கொடுத்த உடனே டீமுக்கே ஒரு பெரிய எந்துவாகி அவர் இறங்கி ஃபுல்லாக ப்ரொமோஷன் ஊர் ஃபுல்லாக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மலேசியாவில் ரிலீஸ் பண்ணலாம், சிங்கப்பூரில் ரிலீஸ் பண்ணலாம், ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி எல்லார்ட்டையும் பேசி இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு பேம்ப்ளேட் யாருமே தர மாட்டாங்க, இறங்கி எல்லா தெருவிலும் பேம்ப்ளேட்டு பெரிய கரண்ட் கம்பத்துலலாம் போஸ்டர், எங்கே பார்த்தாலும் போஸ்டர்ஸ், ஒரு 1 week பெரிய ஒரு ப்ரமோஷன் பண்ணி அந்த சிம்மமூர்த்தி சினிமாஸ் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ பெரிய ப்ரமோஷனில் ஒரு தேட்டருக்கு இது வந்திருக்காது. ஸோ அதோட பேக் ஸ்டோரி இதுதான், இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ஹீரோவாக நடிக்க போகிறோம் அப்படிங்கும்போது அந்த கதையை நம்ம சூஸ் பண்ணுவோம், அது நமக்கு ஒரு கான்சியஸாக இருக்கும், ஓகே இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு படம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சு போச்சுல்ல, அது உங்களுக்கு அதை எப்படி அக்செப்ட் பண்ணிட்டீங்க? நான் எப்படி அக்செப்ட் பண்ணேன்னா, நம்ம தேட்டரில் இந்த சுச்சுவேஷனில் ஒரு படம் தேட்டருக்கு வருதுன்றதே என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி தான். அது ஓடலை 1 week 10 நாள் தேட்டரில் 2 பேர் பார்க்குறாங்கலாம் வேணாம், தேட்டருக்கு வந்தாலே அது வெற்றி தான் நான் பார்ப்பேன். அப்போ நான் என்னன்னா நாங்கள் டீமாகவே யாருமே ஒருத்தருக்கூட இது வந்து OTTக்கு தாண்டி எங்கேயுமே வராதுன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் பிளான் நம்பிக்கைன்ற தாண்டி சரி நம்ம இதுக்கான விஷயம் இவ்வளோதான் சொல்லி நமக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கும்ல, அப்படி பண்ணப்பட்டது தான் இது. அப்புறம் இது தேட்டருக்கு வருதுன்னொடனே நம்ம சொல்லவா முடியும், இல்லை சார் வேணாம் சார்னு சொல்லவா முடியும், அது ஆல்ரெடி நான் என்ன நினச்சேன்னா ஓகே ஆல்ரெடி பிளான்டு போல். நான் எப்பவுமே யூனிவர்ஸ் நம்புவேன், காடை ரொம்ப நம்புவேன். எல்லா இடத்துலையும் எப்படி எனக்கு ஒரு டைமில் எங்கேயோ யூடியூப் சேனலில் இருக்கும்போது விஜய் டிவி எனக்கு வந்துச்சு, விஜய் டிவியில் நான் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஷோ சீரியல் பண்ணும்போது அந்த டைமில் எப்படி எனக்கு வந்து திருச்சிட்டம்பலம்னு ஒரு பெரிய படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் எல்லாமே நான் போகாமல் அதுவாக வரும்போது நான் என்ன யோசிப்பேன்னா ஆல்ரெடி இங்கே எல்லாமே ரிட்டன்,
எல்லாமே பிளான், அந்த டைமுக்கு அதுவாக நடக்குது. ஸோ அப்போ நான் நம்பின ஒரே ஒரு விஷயம், டைமுக்கு நடக்குது போல். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு படமா, இதுதான் வரணும்னு இருக்கு போல். இப்போ என்னோட பர்ஃபார்மன்ஸையோ ரீஷூட்டையோ எதுவும் பண்ணவே முடியாது. ஸோ இது ஆல்ரெடி நடிக்கும் போதே பண்ணும் போதே ஃபிக்ஸ் ஆனும் போதே இதுதான் வரணும்னு இருந்திருக்கு போல். ஸோ வந்திருந்தும் போது எனக்கு வருதுன்னு உடனே ஒரு பக்கம் ஹாப்பி, இன்னொரு பக்கம் பயம். ஓகே, ஐயோ நம்ம இதுக்கானது நம்ம யோசிக்கலையே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த பயம். பட் இந்த படம் எப்படின்னா, நம்ம வந்து ஒரு குவாலிட்டி வைஸோ இல்லை நம்ம வந்து சொல்லாததெல்லாம் தாண்டி எமோஷ்னலி ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை ரியாக்ட் பண்ண வைக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்து பார்க்க, நாங்கள் அதுக்கு முன்னாடி ரிலீஸுக்கு முன்னாடி நிறைய இடத்துல போட்டு காமிக்கும் போது இந்த எமோஷ்னலி கனெக்ட் ஆகுன்ற ஒரு ஃபீலில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் ப்ரெஷ் ஷோ போடும்போது சரி, செலிபிரிட்டி ஷோ போடும்போது சரி, அது கரெக்டாக கன்வேவும் ஆச்சு. நிறையா பேர் வந்து அதை பார்த்து எமோட்டாக அதை எடுத்துக்கிட்டு என் கண்ணில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி வந்துச்சுன்னா உடனே ஓகே, ஒருத்தர் எமோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோன்ற ஒரு இது. ஸோ இப்போ மக்களாக பார்த்து இன்னும் அந்த எமோட் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ தியேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் இந்த படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் கிடைச்சது இன்னைக்கு? எனக்கு என்னன்னா, சில விஷயங்கள் நம்ம ஆசைப்படலாம், சில விஷயங்கள் நம்ம வந்து பிளான் பண்ணலாம், சில விஷயங்கள் நம்ம கனவுல யோசிக்கலாம், சில விஷயங்களை நம்ம யோசிக்கவே முடியாது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம ஆங்கருங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதுவும் நோன் இருக்க பெரிய சேனல் ஆங்கர்ன்றது பெரிய ட்ரீமாக இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய ஒரு எனக்கு தனுஷ் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான். ஸோ சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு ஆள் கூட நான் நடிக்கிறதுன்றது கனவாக இருக்கும். அந்த கனவுலாம் நடக்கும்போது இதில் எண்ட் ஆஃப் தி பீக்கே எங்கே கிளைமேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, லீடு ஒரு படத்தில் ஒரு ஃபுல் லீடு ஒரு படத்தில் இவன் மட்டும்தான் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தில் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணும் வந்து சம்டைம்ஸ் பேசாமல் இருக்கும், இந்த பையன் மட்டும் பேச சொல்லி இருக்கும். ஸோ ஒன் அண்ட் ஒன்லி இவன் லீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது எனக்கு பார்க்கும்போது என்ன நினச்சுன்னா, இது எப்படி ஏற்றுப்பாங்க, நம்ம மட்டுமே போர் அடிச்சிடாதா, நம்ம மட்டுமே. எனக்கு ரொம்ப இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தி. எனக்கு திருச்சிரம்பலம் வந்து ரிலீஸ் அப்போ என்ன வச்சுட்டு இருந்தேன்னா, தனுஷ் சார் ஃபேன்ஸ் கோவப்பட்டாங்கன்னா, அவரை நம்ம எதிர்த்து நின்று பேசுகிறோம், நம்ம மேலே வந்து எதாவது அஃபண்ட் ஆகிட்டாங்கன்னா அப்படின்னு ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆள். இப்போ என்ன சென்சிட்டிவ் இருக்குன்னா, நம்ம பேசுறது போர் அடிச்சிச்சுன்னா வந்து கிளைமேக்ஸ் டைம்லாம் ஒரு 10 மினிட்ஸ் நான் மட்டுமே பேசிகிட்டு இருப்பேன், இங்கே போய் அங்கே போயின்னு. அது என்னதான் ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே சொன்னாலும், ஒரு செலிபிரிட்டியில் சொன்னாலுமே நமக்கு அந்த மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரீனில் ஒரு ஓரமாக அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஐயோ என்ன பண்ணுறாங்க, ஓகே பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஓகே லைட்டாக ஒருத்தர் கிளாப் பண்ணுறாரு, ஒருத்தர் சிரிக்கிறாரு. அப்படின்னா எனக்கு ஒருத்தருமே எனக்கு ஒரு ஓட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ ஐ ஃபீல் லைக் இப்போ எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, எல்லா மக்கள்கிட்ட இப்போ சேர்ந்துடணுன்ற ஒரு ஆசை இருக்குது எனக்கு. நான் ஒரு படம் பார்த்தா தானே நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ அது ப்ரமோஷன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் மக்களாக தீர்ப்பு சொல்லி மக்களாக பார்த்து ஓகே ஏதோ ஒருத்தர் படம் பண்ணியிருக்கான், சரி பார்த்துட்டு சொல்லுவோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டாங்கன்னா நல்லா இருக்குன்ற ஒரு ஆசை தான் இப்போதைக்கு. ஓகே, ஏன்னா செகண்ட் ஹாஃப் படத்துக்கு அப்புறம் என்ன ஒன்றா கதையில் வந்துட்டு நீங்கள் மட்டும் தான் பேசுகிற மாதிரியே இருக்கும். அந்த சீக்வன்ஸில் 2-3 பேர் தான் இருப்பாங்க, பட் கதை வைஸ் வந்து நீங்கள் மட்டும்தான் வந்து பேசி இது அதுவும் ரிப்பீட்டட் ஷார்ட்ஸ் நிறையா இருக்கும். அதில் ஒரு வேரியேஷன் காட்டி ஆகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு நடிக்கும் போது தெரிஞ்சுதா இது வந்து நம்ம தியேட்டரில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு? கொஞ்சம் கூட இல்லை. பட் கதையாக பார்க்கும் போது இது நல்ல சீனாக வரும், இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற சீனாக வரும். அந்த மீட்டரில் பண்ணிட்டா ஓவர் டூ பண்ணாமல், ஓவர் ஆக்டிங் பண்ணாமல், ரொம்ப ரியாக்ட் பண்ணாமல் ஒரு கரெக்டான மீட்டரில் பண்ணிட்டோன்னா பர்ஃபார்மன்ஸாக நல்லா பேசுவாங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சு. பட் தியேட்டரில் மக்கள் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை அந்த டைமில் இல்லை. ஸோ அதை சொல்லுவோம்ல, கடவுள் நம்பிட்டாருன்னா நம்மலாம் அங்கே எதுவுமே ரீப்ளான் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி இது ரிட்டன்றதுனால நான் எதுவுமே யோசிக்கல. ஓகே ஃபைன். ஓகே, உங்களுக்கு எந்த சீன் வந்துட்டு நிறைய டேக் போச்சு நடிக்கும் போது? மோஸ்ட்லி இதில் நாங்கள் பெருசாக டேக் எடுத்துக்கிற சூழ்நிலை வரல. ஏன்னா அந்த அரவிந்துக்கு பண்ணுற கேரக்டர் எப்படின்னா, ஃபன்னியாக சொல்லணும்னா அவன் ஓகே சொல்ல மாட்டான் அந்த பையன். ஓகே, நீங்கள் உயிரை கொடுத்து நடிச்சு அழுது முடிச்சா கூட ஒரு மாயிட்டெல்லாம் பார்த்து புலமா இப்படிதான் அண்ணா உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு ஓகேவா, ஓகேப்பா அடுத்து போகலாம். இதுக்கு முடிக்க மாட்டான். இதுக்கு ஓகே இங்கே ஒரு 10 நிமிஷம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு ஓகே வராது. அவன் ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். நீங்கள் என்ன பண்ணாலுமே நான் எழுதி சொல்கிறேன். படம் நாங்கள் ரொம்ப குறிப்பிட்ட ஜர்னி தான் ஷூட் பண்ணுவோம். அந்த ரொம்ப கம்மி ஜர்னியில் ஒரு ஷாட் கூட அவன் வந்து சூப்பர் சார் எங்கே ஓகேவே சொல்ல மாட்டானா. அப்போ எங்கே சூப்பர் வரும்? இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா சார் ஓகே சார் அடுத்து போகலாம் அப்படின்னா ஓகே. உங்களுக்கு ஓகேவானா அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு ஓகே இல்லை, ரீடேக் கேட்டால் நீ திட்டுவ, ரீடேக் கேட்டால் நீ எதுக்குன்னு கேட்ப, ரீடேக் கொண்டு கேட்க முடியாது, அதனால உனக்கு ஓகேவா ஓகே அப்போ நான் அடுத்து போகிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை தான். அவன் ஆக்சுவலி அந்த பையனுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. அது படம் முடிச்சுட்டு எடிட்டில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 1 மந்த் கழித்து ஃபோன் வருது,
அண்ணா ஹானஸ்ட்டாக அவனு சொல்லுவானே, சொல்லுப்பா இதுக்கு நீங்கள் நடிக்கும் போதெல்லாம் எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லைண்ணே, கொஞ்சம் கூட இவர் மீட்டரில் இருக்காரா, சட்டிலாக இருக்காரு, உம்முன்னு இருக்காரு, ஒரு மாதிரி இந்த வைப்ரண்ட்டே இல்லையே, ஒரு ஸ்பார்க்கே இல்லையே, சில இடத்துலலாம் ரியாக்டே இல்லாமல் இருக்கீங்களேன்னு ரொம்ப நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். இது என்ன ரீஷூட் போக முடியாது, ஏன்னா நாங்கள் கம்மி பட்ஜெட்டில் படம் பண்ணுறோம், ரீஷூட்லாம் போக முடியாதுன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். எடிட்டுக்கு அப்புறம் சொல்கிறேன், ஹேட்ஸ் ஆஃப்னு. நீங்கள் ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்கண்ணே இந்த படத்தில், உங்களுக்குள்ள ஒரு டைரக்ஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்கண்ணே, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. இதை நான் சொல்லி கொடுத்துருந்தாலோ, நான் சொன்னாலோ, இல்லை நான் எழுதும் போது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு பண்ணியிருந்தாலோ கண்டிப்பாக கிளம்ஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் லிட்ரலி நாட் ஆக்டர்னு, நீங்கள் டேரக்டர்னு சொல்லி சொன்னான். அப்போ நான் நடிக்கும் போது உனக்கு நம்பிக்கை இல்லை, எடிட்லாம் பண்ணி மியூசிக்லாம் ஓட்டினதுக்கப்புறம் பார்க்கும் போது நம்பிக்கை வந்திருக்கான். ஆனால் இல்லைண்ணே, அப்போ டேய் ஒரு ஓகே கூட சொல்ல தானே அப்படின்னு. ஆனால் இல்லைண்ணே, உண்மையாக சொல்லுண்ணே, என்னோட ஓகேலாம் உங்களுக்கு பத்தவே பத்தாதுன்னு சொல்லி. ஸோ இது என்னென்னு சொல்லணும்னா, இதை நான் பண்ணிட்டேன், என்னுடைய திறமை அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். இது ரொம்ப ரொம்ப தவறு, ரொம்ப ரொம்ப தவறான எண்ணம். இது முழுக்க முழுக்க அவன் எழுதியிருந்தது விஷயம், அந்த மாதிரி அந்த ஸ்கிரிப்ட், கண்டென்ட், டைலாக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஆர்கானிக்காக போட்டி இருக்குன்னா, அவன் ஓகே சொல்லும்போது எனக்கு ஈகோவாக ஹிட் ஆகும். ஓகே, செம்ம ட்ரிகர் ஆகும். எனக்கு நம்ம 2-3 டைரக்டரை ஒர்க் பண்ணியிருப்போம், நல்லா பண்ணணும். அவங்க அட்லீஸ்ட் சொல்லுவாங்க, நான் தனுஷ் சார்கிட்டயே வந்து நைஸ்லாம் வாங்கியிருக்கேன். தனுஷ் சார்கிட்டே வாங்கும்போது எனக்கு இவங்கிட்ட எனக்கு என்ன இருக்குன்னா, ஓகே கூட சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு 2-3 ஷார்ட்ல எனக்கு கோவம் வந்துருச்சு. ஓகே, நம்ம போய் கேட்க முடியுமா, ஏன்டா ஓகே சொல்ல கேட்கவா முடியும்? இவன் மனசுக்குள்ள ஈகோ வந்துச்சு. அப்போ என்ன பண்ணிட்டோம்னா, 2 பேருக்குமே நீ எழுதியிருக்க, நான் நடிக்கிறேன், நீ உன்னுடைய எழுத்து பெருசா, என்னுடைய நடிப்பு பெருசா அப்படின்ற ஒரு செம்ம ஈகோ 2 பேருக்கும். நான் ஒன்று சொல்லுவான், நான் ஒன்று பண்ணுவேன், அவன் கடமைக்கேன்னு ஒரு ஓகே பண்ணுவான், நான் ஒரு பிடிவாதமாக இதுதான் பண்ணுவேன்டான்னு ஒன்று பண்ணுவேன். அது எண்ட் ஆஃப் தி அந்த போட்டி ஆர்கானிக்காக எப்படி ஆயிடுச்சுன்னா, அது லிட்ரலி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த 1001 படத்தில் வந்து செல்வராகவன் சொல்லுவார், என்னுடைய இயக்கமா இல்லை உன்னுடைய மியூசிக்கான்னு ஜீவிட்ட சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்கானிக்காக நாங்கள் ஒரு 4 months கழிச்சு நாங்கள் ஒரு ப்ரிவியூ தியேட்டரில் உட்காந்து நாங்கள் ஒரு 10 பேர் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, அண்ணன் லிட்ரலி அங்கே இருக்கிற நம்ம போட்டி இங்கே தெரியுதுண்ணே, இது ஆர்கானிக்காக ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே. ஏன்னா நான் உங்கள்கிட்ட ரீடேக் கேட்டு வேற சொல்லியிருந்தாலோ, இல்லை இந்த மாதிரி பண்ணுங்கன்னு நான் ஃபீட் பண்ணியிருந்தாலோ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க, நீங்களாம் ஒன்று பண்ணிங்களேண்ணே அப்படின்னு. அது என்னன்னா, கார்த்திக்ன்ற கேரக்டர் பண்ண வச்சது தான், அந்த ரைட்டிங் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டான். அதுக்கான ஒரு டெஃபினிஷன் தான் அந்த இது. ஓகே, ஸோ எனக்கு திருச்சிற்றம்பலம் வந்துட்டு நீங்கள் நிறைய சீக்வன்ஸில் வருவீங்க, பட் உங்களோட மெயின் சீக்வன்ஸ்னால் வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் தான். அது வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆங்கர் நம்ம இத்தனை இது, ஏன்னா ஆல்ரெடி வந்து விஜய் டிவியில் வந்துட்டு ஓகே பப்புனா காமெடி பண்ணுவார் அப்படின்னே ஒரு ஃபேஸ் இருக்கும்போது ஃபஸ்ட்டு உடச்சது அதுதான் அந்த சீக்வன்ஸ். எந்த அளவுக்கு வந்துட்டு சோபனாவோட லவ்வை கொண்டு போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறதே நீங்கள் தான், அவங்களுக்கு எப்போ லவ் பண்ணுறா தெரியுமா உனக்கு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸாக உங்கள் டைலாக் தான் பக்கத்தில் விட அப்படிங்கும் போது அந்த சீன் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க? யார் உங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு கைட் பண்ணது, அந்த மீட்டர்லாம் நடிக்கணும் அப்படிங்கிறது? ஆக்சுவலி அந்த சீன் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு படம் கமிட் பண்ணும்போதோ ஆரம்பிக்கும் போதோ இப்படி ஒரு சீன் இருக்குது, மேஜர் சீன்லாம் சொல்லவே இல்லை யாருமே. நார்மலாக நீங்கள் வரீங்க போகிறீங்கன்னாங்க, ரொம்ப ஜாலியாக நான் பாட்டு போய் வருவேன். எனக்கு தனுஷ் சார் அட்மையர் பண்ணாலே போதும் தான். நான் செட்டுக்கு போய் சும்மா இருந்தால் கூட தனுஷ் சார் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன், நிற்கிறாருல, நடக்கிறாருல, உட்கார்றாருல, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் வே ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் பிடிக்கும். ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார், மெஜிஷியன் மாதிரி. அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார், உன்னை நடிப்பார். அதை நம்ம ஃப்ரேமில் பார்க்கும்போது இதையா அவர் நடிச்சாரு. இன்னொரு பக்கம் சோபனா, இவங்க நித்யா மேனன், அவங்க அப்படிதான் ரியல் லைஃப்லாம் ஜாலியாக பேசுவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் உட்காந்து. அப்படி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஃப்ரேம் வச்சு அதை நடிச்சு பார்த்தா எப்படி இது முடியுதுன்ன மாதிரி இருக்கும். ஸோ 2 பேரும் அட்மையர் பண்ணுறது எனக்கு வேலையே. என் டைலாக்லாம் விட்டுருவேன், அவங்க அட்மையர் பண்ணுறத வேலை அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அப்போ ஒரு 10-12 நாள் ஷூட்டிங் போச்சு, எல்லாம் போச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, டேரக்டர் மட்டும் என்ன பண்ணார், ஒரு டைமில் ஜவஹர் மித்ரா சார் வந்து, பப்பு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான சீன் இருக்குது சார். ஓகே சார். டைரக்ஷன் டீம், பப்பு சர்ப்ரைஸான ஒரு சீன் இருக்குது. ஓகே, ஒரு 15 பேர் இருப்பாங்க, 15 ஏடியும், இந்த கென்னு உட்பட. இப்போ நம்ம தனுஷரோட ஏடி வந்து கென்னு உட்பட. அண்ணே சர்ப்ரைஸான சீன் இருக்குண்ணே உங்களுக்கு. அப்படியா, என்ன சீனு சொல்லு, சர்ப்ரைஸ் என்ன சொல்லுன்றீங்க அப்படின்னு போயிடுவான். டே சர்ப்ரைஸ்ன்றீங்களாடா, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இந்த சஸ்பென்ஸ்லேயே விட்டாங்க. சர்ப்ரைஸ்ன்றாங்க சார், ஒருவேளை படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களோ அப்படின்லாம் யோசித்தேன். அந்த 10 நாளுக்கு அப்புறம் தான் ஒரு பேப்பர் வருது, ஒரு சீன் வருது. சார் உட்காந்து தனுஷ் சாரில் இவர் நம்ம டைரக்டர் சார் வந்து உட்காந்து, மாதிரி ஒரு மேஜரான சீன் பப்பு, நாங்கள் நிறையா யோசிச்சு என்னென்னமோ பிளான் பண்ணோம், பட் திஸ் இஸ் த கரெக்ட் வேன்னு சொல்லிட்டு இது ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இது ஒரு மேஜர் சீன், மேஜர் போர்ஷன், படத்தோட சோல் நீ தான். இந்த ஒரு 2.5 மணி நேரம் படத்தையும் இந்த எக்ஸ்பிளைன் மூலமாக தான் இவங்க சேர்றாங்களா இல்லையான்றது லிட்டரலி கிளைமேக்ஸ் சேர்த்து வைக்கிற ஒரு உன்னுடைய தம்பி மூலியமாக சேர்த்து வைக்கிறேன் மாதிரி ஒரு இது. யூ ஹாவ் எவ்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் புடின்ட்டார். சரி ஒரு சீன் தானே பண்ணிடலாம், என்ன இருக்குதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா என்னோடய பேர் கிருஷ்ணா.
டைலாக்ல கிருஷ்ணா மட்டும்தான் இருக்குது, வேற 2-3 பேஜில் யாருமே இல்லை. ஆனால் சீனில் பார்த்தா தனுஷ் சார் இருக்காரு, பிரகாஷ் சார் இருக்காரு, பாரதிதாஸ் சார் இருக்காரு, நம்ம மட்டும் பேசுகிறோமா? அங்கே ஆரம்பிச்சிச்சு பயம். ஒரு 3 பக்கம் பேப்பரை பார்க்கும் போது ஓகே இதெல்லாம் நம்ம பேசணுமா? பேசுறது மேட்டர் இல்லை, நம்ம எங்கே பேசுகிறோன்றது தான் மேட்ரு. நம்ம பேசுறது நம்ம எங்கேயோ இடத்துல பேசிடலாம், நம்ம சும்மா கண்ணாடி முன்னாடி பேசிடலாம், ஒரு 4 பேர் பேசிடலாம். நீங்கள் ஒரு பெரிய ஒரு காட்டில் சிங்கம், டிராகன், எல்லா விதமான பெரிய பெரிய சிங்கங்கள் இருக்கும்போது ஒரு சின்ன எலி அங்கே என்ன பண்ணுன்னா மாதிரி தான் நான் எங்கே போய் ஒளியவும் முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்க முன்னாடி இப்படி பண்ணிடுவேன்றக்காக இந்த 10 நாள் சர்ப்ரைஸில் முடிஞ்சா. இந்த 10 நாள் பதட்டத்திலேயே வச்சுருந்தாங்க. அண்ணே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணிட்டேன்டா. திடீர்னு அண்ணே அந்த சீன் ரொம்ப முக்கியம்ண்ணே. எனக்கு சும்மா இருந்தால் கூட இதாக இருக்கும். அந்த 10 நாள் கொடுத்த ப்ரெஷரில் என்னாச்சுன்னா லிட்ரலி அந்த ஷூட் அந்த சீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் 10 நாள் நான் ஒழுங்காக தூங்கவே இல்லை. நீங்கள் நைட்டு ஒரு 3 மணிக்கு தட்டி எழுப்பினா கூட அப்படி பேசிடுவேன். அந்த அளவுக்கு மண்டக்குள்ளே ஏற்றிட்டு திடீர்னு ஃப்ரீஸ் ஆகிடுவேன். நான் நல்லா பேசுவேன், திடீர்னு இவங்க படித்து வரணுமே ஃப்ரீஸ் ஆகிடுவேன், வேத்து ஊற்றி. எனக்கு நான் சொல்கிறது எப்போ நான் குளிக்கும் போது கல்யாணம் பண்ணி பார்க்கும் போதே திடீர்னு ஃப்ரீஸ் ஆகிடுவேன். ஒரு 2 நாள் 1 நாள் வரவே வராது அந்த டைலாக்லாம், பயந்துருவேன். எனக்கு என்னன்னா எனக்கு இது போய் அங்கே ஆயிடுச்சுன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் லிட்டரலியே ஒரு ஹார்ட் பேக், இந்த ஹார்ட் சீட்டில் உட்காந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்து எனக்கு. அதுவும் அந்த நெருங்கி இருக்குது. நாளைக்கு அடுத்த நாள் பண்ண போகிறான்னும் போது ஒருத்தர் செட்டில் ஒரு 50 பேர்னா 50 பேருக்குமே நான் பெட்டு 50 பேர் கலாய்ப்பாங்க என்ன. அந்த 50 பேருமே ப்ரெஷர். ஓகே புது பெரிய சீன்ப்பா பார்த்து நம்ம சும்மா விட ஏதாவது ட்ரை பண்ணுவோம். எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மத்தியானம் டைம் வருது, வேறு போஸ்ட் லஞ்சு சீன் பிளான் பண்ணுறாங்க. கென் அங்கேருந்து ஓடி வரான். அங்கேருந்து ஓடி வந்து அண்ணே நீலுண்ணே அந்த சீனை சொல்லுங்கள். என்னடா சொல்லுன்ற நாங்கள் இந்த மாதிரி ரிஃப்ரெஷ் ரூமில் என்னடா சொல்லுன்ற அப்படின்றதுக்கு அண்ணே சார் கேட்டார்ண்ணே நீங்கள் ஃபஸ்ட்டு நடிக்க ஃபோனில் பார்க்குறேன்னு சொல்லி ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கான். நான் பேசி முடிக்க அண்ணே சரிண்ணே ஓகேன்னு சொல்லி சார்ட்ட போய் பார்க்குறாங்க, காமிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ண சொல்லு திரும்பி அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏன்னா தனுஷ் சாரோடைய இதுதான் எல்லாமே. தனுஷ் சார் சொல்கிற இந்த மாதிரிறாங்க. அதை வந்து சொல்கிறான் அண்ணே இப்படி இல்லைண்ணே இப்படிலாம் அண்ணே இப்படி வைங்கண்ணே இப்படிலாம் சொல்கிறான். அதெல்லாம் மண்டக்குள்ளே ஏறுது. அண்ணே 1/2 hour ஷூட்ண்ணே, சார் உங்களை கூப்பிட்டாருண்ணே, கேர் ஒன்று போகிறேன் சார். பப்பு இந்த சீனில் நான் தனுஷ் சார் நான் மட்டும் இல்லை, பிரகாஷ் சார் பாரதிதாஸ் சார் இருக்காங்க. சிங்கிள் டேக்கில் முடித்தாதான் இட் வில் பி குட். ஓகே இன்னொரு டேக் போச்சுன்னா அவருக்கு இன்னொரு டேக் போனால் பிடிக்காது. ஓகே தனுஷ் சாருக்கு அடுத்த செகண்ட் டேக் நீங்கள் போனாலே உங்களை அவர் பார்க்கவே மாட்டார். அவர் ஓகே அப்படியே திரும்பிடுவார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட நீங்கள் நல்லா பேர் வாங்கினா ஒரு டேக்கில் முடிக்கும். ஓகே அவர் சொல்லிட்டாரு. இது சொன்ன உடனே இன்னும் ஹெவி ஆயிடுச்சு எனக்கு. அது வரைக்கும் இருந்த ஹெவிலாம் தாண்டி ஹெவியோட உச்சத்தில் உட்காந்துருக்கேன். ஓகே அந்த டைம் பிளாங்க்கு. நான் ஒரு வாட்டி மனசுக்குள்ள சொல்லி பார்ப்போம்ல, சொல்லி பார்த்தா பிளாங்க்கு வரல 1/2 hour எடுக்க போகிறோம் வரல எனக்கு. நீ அது ஐயோ இந்த கேசட்டு என்னென்னமோ விட்டா வருது. கார்டு அது இது தெரியுமா ரீபாண்டு இதெல்லாம் கீவேர்ட்ஸ்லாம் வருது. மேட்ரு வரல. 1/2 hour ரெஸ்ட் ரூம் போய் சுவிட்சாலாம் போயிட்டு ஒரு சுடுதண்ணி சாப்பாடு நான் ஒரு 3 நாள் சாப்பிடவே இல்லை. அந்த டே ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் சாப்பாடு முக்கியமாப்பா வேணாப்பான்னு சுடுதண்ணியை கொடுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கிற எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு எல்லாம் உட்காந்துட்டு ஓகே காம் டவுன் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, அவங்க ஒன்று அடித்தாலும் பரவாயில்ல, கழுவி ஊற்றினாலும் பரவாயில்ல, துரத்தி விட்டாலும் பரவாயில்ல, அதெல்லாம் உனக்கு புதுசு கிடையாது. எங்கெங்கேயோ நீ வாங்கிட்ட, இங்கே நீ வாங்கினா அது கௌரவம் தான். நீ வாங்கினாலும் பரவாயில்ல, உன்னுடைய மனசுக்குள்ளே இருக்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதான்னு சொல்லி ஒரு பெரிய டீப் பிரெத் எடுத்துட்டு ஓகே ரெடியானே அப்படின்னா ரெடி அப்படின்னு சொல்லி போகிறோன்னு எப்போயுமே எல்லா ஷாட்டுக்கும் கென்னு தான் முன்னாடி உட்காந்துருப்பாப்புல. அவர் வந்து கென்னு தான் உட்காந்துருப்பான் சாருக்கு முன்னாடி. ஸோ கென்னு உட்காரான். ஒரு வாட்டி மானிட்டர் மாதிரி போகுது. இந்த மாதிரி பிளா 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 சொல்கிறேன். சார் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. எப்படி சொல்லணும் இப்படி இது மாதிரி இது ஏன் பாஸ் ஏன் வருது ஏன் ஒரு மாதிரி உள்ளே போகுது இது மாதிரி சின்ன கரெக்ஷன். சரி ஓகே சாரை கூப்பிட்டுடலாமா? யாருன்னா பிரகாஷ் சார் பாரு சார் கூப்பிட்டுடலாம் சார். ஓகே சொல்லி அந்த வெளியே இருந்து வரணும்ல. என்ன பண்ணுறேன் இப்போ வந்து செல்லாம் வந்துட்டாங்க ஆக்ஷனு. இப்போ நான் உள்ளே வரணும். வெளியே அந்த கிஃப்ட் பாக்ஸை வச்சுக்கிட்டு கை காலெல்லாம் நடக்குது. உள்ளே போய் பொஸ்டல் அவர் ஓம் பிரகாஷ் சார் கரெக்டாக ஃப்ரேம் பொஸ்டர் அந்த ஃப்ரேமில் போய் பார்ப்போம் மார்க்கில் நிற்கணும். ஓகே காட் ஓகே சார் ஓகே சார் இந்த மார்க் இதுதான் ஓகே. இப்போ நான் மார்க்கை வச்சுக்கிறதா மார்க்கை பார்த்துட்டே நடக்கிறதா கிஃப்ட்டை பிடிச்சி நடக்கிறதா யாரை பார்த்து போனோம் எங்கே உட்காரணுன்ற லிட்ரலி கண்ணு தெரியாத கபோதி மாதிரி தான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்போ அப்படியே என்ன பண்ணேன் ஒரு பதட்டத்தில் இப்படியே போனேன். லைட் ஃப்ளிக்கர் ஆச்சு. ஓகே ரீடேக் அப்படின்னாங்க. ஒரு கேப்பு ஓகே ஒரு 5 minutes கேப் வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ் திரும்பி வெளியே வந்தேன். சரி ஓகே
ஆக்ஷன் அப்படியே போகிறேன், அப்படியே கண் போட்டு முட்டாள் மணி இப்படியே உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நின்ட்டேன். இப்படியே பார்த்துட்டு ஓம் சார் சாரி எதுக்குன்னா பிரகாஷ் சார் ஃபஸ்ட்டு சரி பாரதிராஜ் சார் உள்ளே போயிருப்பார். உள்ளே போகக்கூடாது, நிற்கணும், போகலாம், ரீடேக் போகலாம். நம்மள்ட்ட சொல்லலை we got it சொல்லிட்டு வெளியே போகிறேன். வெளியே வந்து ஓகே இது இப்படி இப்போ என்ன பண்ணியோ அதை அப்படியே பண்ணிடு, இப்போ அவங்க உள்ளே போக மாட்டாங்க, நிற்பாங்க, பண்ணிடு, ஓகே பண்ணிடு சொல்லிட்டு எல்லா தெய்வத்தையும் வேண்டிட்டு எல்லாம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அப்படியே போய் கொட்டி இப்படியே உட்காந்துட்டு சொல்லிட்டு நான் போகிறேன். வெளியே போயிட்டேன் உடனே கட் அப்படின்னாங்க. ஏன்னா வெளியே வந்துட்டல, உள்ள போனா அடிப்பாங்களோ அப்படின்னு வெளியவே ஒரு பாஸ்ல வெயிட் பண்றேன். உள்ள இருந்து ஒரே சைலண்ட், அப்படியே உள்ள போயிடலாமான்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு இருக்கேன். உள்ள அப்படியே சைலண்டா அப்புறம் மானிட்டர்ல சார் உட்காந்துருக்காரு, அப்படியே இதாவது இப்படியே உட்காந்துருக்காரு. பாஜா சார் கேஷுவலா நிக்கிறாங்க, இப்படியே உட்காந்து சார் கிட்ட போய் அப்படியே 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 நிக்கிறேன். ஓகே க்ளோஸ், அவ்வளோதான், க்ளோஸ் சார், க்ளோஸ் சார். அப்போ ஒரு தைரியம் வந்துருச்சு. திரும்பி க்ளோஸ், வேற ஷாட். ஓகே பிரகாஷ் சார் வந்தார். பிரகாஷ் சார் அங்கே தான் வந்தார். சார் மானிட்டர் எப்போயுமே ஒரு சீனுமே தனுஷ் சார் வந்து மானிட்டர் நிறைய வாட்டி பார்ப்பார். மானிட்டர் இருக்காரு. பிரகாஷ் இது பாரதி சார் கூப்பிட்டார், கம்மியாக அப்படின்னா சார் எக்ஸலன்ட், ஓ வேற லெவல், மார்க் மை வேர்ட்ஸ், யூ வில் ரீச் பிக் ஹைட்ஸ் அப்படின்னார். சார் அப்படியே காலில் விழுந்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு சார் இது நீங்கள் சொன்ன வார்த்தை நடக்குமோ நடக்காதோ தெரியாது சார், இந்த வேர்ட்ஸ் எனக்கு சாகிற வரைக்கும் இருக்கும் சார். எனக்கு இந்த சீன் முன்னாடி நீ அவர் சொல்கிறார், இந்த சீன் முன்னாடி நீ யாருன்னு தெரியாது, உன்னை பார்த்ததில்லை, எனக்கு தெரியாது, நவ் யுவர் ரிமெம்பர் இன் மை மைண்ட் அப்படின்னா. சார் பிக் வேர்ட்ஸ் சார், தேங்க்யூ. உடனே அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் கூப்பிட்றாரு. ஐயோ இங்கே என்ன அப்படின்னு தெரியலையே. உள்ளே போனால் சார் மைண்டில் அப்படி டென்ஷனாக உட்காந்து ப்ளேபேக். ஓகே நான் அப்படியே பின்னாடி இப்படியே நிற்கிறேன். ப்ளேபேக் என்ன சொல்ல போகிறார் திக் 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 அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் மூமெண்ட் இப்படியே பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு சார் அப்படியே பார்த்துட்டு தெரியுவேன். ஓப்பாடி இந்த ஒரு 6 மாதம் அடக்கி வச்ச ஒன்று கிடைக்கும் போது என்ன ஒரு ஆனந்தம் வரும். இப்போ சாப்பிட்லாம், இப்போ சுடுதண்ணி வேணாம், பச்சை தண்ணியை கொடுப்பா அப்படின்னு குடிச்சிட்டு இதாகிடுச்சு. ஸோ அந்த ஒரு லிட்ரலி இது நான் ஏன் இவ்வளோ லேகாக இவ்வளோ பெருசாக சொல்கிறேன்னா, அந்த மூமெண்ட் அந்த இடம் எனக்கு இப்போவும் சொல்லும் போது எனக்கு அப்படியே உள்ள ஃபுல்லாக முதுகெலும்புலேருந்து எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகிறான். அது லிட்ரலி என்னால் சாகிற வரைக்கும் ஒரு 7 மினிட்ஸ் கவுண்ட் வரும்ல, 7 செகண்ட்ஸ் கவுண்ட் வரும்ல, அந்த 7 செகண்ட்ஸில் இந்த ஒரு செகண்டில் இந்த மெமெண்ட்லாம் இருக்கும். ஸோ அதனால அந்த அளவுக்கு என்னால் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டு. ஸோ என்னென்னா அதை முடிச்சுட்டு ஒரு 6 months 7 months கேப்பு. அப்புறம் எனக்கு திக் மூமெண்ட்னா இந்த நடிச்சது தியேட்டருக்கு வருமா அப்படின்னு. அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் பசங்க ஃபோன் பண்ணுவாங்கல்ல, ஆடியோ லான்ச் டைம் அப்பெல்லாம் பண்ணேன், டி அந்த சீன் இருக்கா தெரிலண்ணே, அடப்பாவீங்களா தெரிலண்ணே, கென்னுக்கலாம் நோ ஐடியாண்ணே. பா நோ ஐடியாவான்னு கேட்கலப்பா, என் சீன் இருக்கான்னு கேட்டோம்ப்பா, அதான் நோ ஐடியாண்ணே. என்னப்பா ஒரு வாட்டி கூட வரது கூட தெரியலண்ணே, விட்டுருங்க. ஓம் சார்கிட்ட கேட்குறேன், ஏதோ கேட்குறேன், எங்கே அந்த ப்ரெஷ் ஷோ வரைக்குமே கேட்டே இருக்கேன். அந்த அந்த ரிலீஸ் அன்றைக்கி காலையில் வரைக்கும் அந்த நைட் வரைக்குமே 2 நாள் தூங்கலை. எனக்கு இந்த 2 நாள் என்னன்னா வருமா வராதா, வந்தால் என்ன ஆகும், வரலனா என்ன ஆகும், வரலனா ஓகே சேஃப், வந்தால் பயந்துட்டேன்னா அவன் என்னடமோ ஓடுது. ரிலீஸ் அன்றைக்கி அது கரெக்டாக ரோஹின் தேட்டரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. என்கிட்ட அந்த வீடியோ இருக்குது. உள்ளே வந்து ஓம் சார் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. தனுஷ் சார் வரல, அனில் சார் வரல, மற்றெல்லாம் உட்காந்துருக்காங்க. இதில் கையெல்லாம் கொடுக்குறாங்க. கை கொடுக்கும்போது மனசில் லைட்டாக ஒரு நம்பிக்கை, ஓகே கையெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அப்போ ஏதோ இருக்குது நமக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சார் அந்த சீன் இருக்கா, படம் பார்க்க தானே போகிறேன் இப்போது, ஆமாம் அப்போ பாரு, ஓகே அப்படின்னு சொல்லி இப்படியே நிற்கிறேன். ஒரு 10 minutes கழிச்சு கரெக்டாக ஆரம்பிக்கும் போது தனுஷ் வந்தார். சார் ஹாய் சார்ன்னு, ஹாய் ஓகே படம் போட்டாங்க எல்லாம் ஓகே. நான் வெயிட் பண்ணுற மூமெண்ட்டு அது மட்டும்தான். எல்லாம் வருது, கேக் ஷாட்லாம் வருது, எல்லாம் வருது, ஓகே நம்ம இங்கே இருக்கேன் அங்கே தெரியும். கரெக்டாக அந்த கிளைமேக்ஸ் கிட்ட கரெக்டாக அம்மாட்ட கேட்டுட்டு மேலே போவார். மேலே போய் உட்காரும் போது அப்படியே இருந்தேன். கரெக்டாக கிஃப்ட் எடுத்து வந்தோடனே அப்படியே ஃப்ரீஸ், இப்படியே கண்ணை மூடிட்டேன். எனக்குன்னா என்னை நான் பார்த்த உடனே கண்ணை மூட்டேன். இப்படி கண்ணை மூட்டேன். நான் பேசுகிறேன், எல்லாம் பேசுகிறேன். கீழே ஹவுஸ் ஃபுல்லு, ரோஹிணி ஃபுல் ஹவுஸ் ஃபுல் எல்லாம் இருக்கிறாங்க. கண்ணை மூடி இப்படியே பிளா 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 இப்படியே உட்காந்துட்டு இரு அப்படின்னு உடனே
ஃபுல் கிளாப்ஸு கீழே இருந்து. ம். எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ம். டீனு எட்டி பார்த்து இப்படி பார்க்குறேன். சைடில் தனுஷ் சார், அனிருத் சார், ஜவஹர் சார் எல்லாருமே அப்படி என்ன பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சார் சார் படத்தை பாரு சார், ஓகே சார். எனக்கு அது வந்து எனக்கு லிட்ரலி அந்த சீனை நான் பார்க்கல. அப்போ எனக்கு அந்த கால் அந்த அந்த டேல வந்து எனக்கு லிட்டரலாக கிட்டத்தட்ட 2 நாள், ஒரு 2 நாளில் ஒருத்தருக்கு ஒரு 800 கால் 1000 கால்லாம் வருமானா அந்த ஒரு 2 தான் என் லைஃப்லேயே அத்தனை கால் எங்கெங்கேயோ இருந்து. ஸோ தனுஷ் சார் எந்த அளவுக்கு கைண்டுனா, ரிலீஸ் அன்னைக்கு நான் இந்த மாதிரி இன்டர்வியூ கேட்பாங்கல்ல, ஒரு 5-6 இன்டர்வியூ கொடுக்குறேன், எல்லா இடத்துலையும் இன்டர்வியூ போகுது. நான் இன்னும் அந்த சீனை பார்க்கல, ஆனால் பட் எல்லா இடத்துல பட் எனக்கு மனசில் தெரிஞ்சு, பட் நான் பார்க்கல, இன்னும் பார்க்கல, கிரிசிட்டாக இருக்குது. அதுக்குள்ளேயே காலையிலேருந்து 10-15 சேனல் ஃபோன் பண்ணி சார் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு நைட் இருக்கும், நைட் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு எனக்கு ஒரு கால் வருது. வெங்கின்னு ஒரு பையன், அங்கே அசிஸ்டன்ட் ஒரு பையன், ஹலோ அண்ணா எங்கே இருக்கீங்க? எனக்கு இதான்ப்பா இங்கே தான்ப்பா இந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா. எனக்கு ஓகே என்னண்ணா எங்கே பார்த்தாலும் இன்டர்வியூ இருக்குது, ஜாலியாக இருக்கீங்க போலியா? எனக்கு இல்லைப்பா சரி அண்ணா அப்படியே லைனில் இருங்க வேணா. ஓகேப்பா. ஒரு செகண்டில் கழிச்சு அப்படியே ஒரு 5-10 செகண்ட்ஸ் கழிச்சு லைன் ஹோல்ட் ஆகுது. திரும்பிட்டு ஹலோ அப்போ சார் தனுஷ் சார், சார் 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 என்னப்பா திருச்சிற்றம்பலம்னு சர்ச் பண்ணாலே உன்னோட இன்டர்வியூ தான் வருது சார் சார் பார்த்தேன் குட் வாழ்த்துக்கள் லைஃப்பில் ஒரு இது சார், இது எனக்கு வாய்ப்பு இல்லை சார், இது என் லைஃப் சார், இது ஒரு சீன் இல்லை சார், என்னுடைய மொத்த பேக்கேஜ் ஆஃப் லைஃப் சார், இது என்னுடைய சோல் சார், இந்த விஷயம் இதுக்கு எனக்கு நத்திங். இது ரொம்ப ரிலாக்ஸாக இரு, என்ஜாய் பண்ணு, அடுத்தடுத்து பண்ணுறதை பார்த்து பண்ணு, என்ஜாய் த டே, ஆல் தி பெஸ்ட். சார் இது யார் சார் பண்ணுவாங்க? கரெக்ட். இது யார் சார், இது ஏன் பண்ணணும் சார்? நான் எங்கேயோ குப்பையில் இருந்த பையன் சார், ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் தெருவா மைக் எடுத்துக்கின்னு ஒரு பார்க்கில் பீச்சில் போயிட்டு உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா, உங்களுக்கு வந்து சிஎஸ்கே வினாகுமா அப்படின்னு கேட்ட ஒருத்தர் சார். அவன் வந்து ஒரு விஜய் டிவியில் வரான், அந்த விஜய் டிவியில் பார்த்து ஒரு 6 மாதத்துலேயே அதே மனுஷன் கூப்பிட்டு அந்த பையனை பார்க்கணுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நேரில் உட்கார வச்சு பேச வச்சு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அனுப்பி ஒரு 7 இயர்ஸ் பேசாமல் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பையன் அந்த கேரக்டர் கேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆடிஷன் கூட இல்லாமல் பூஜைக்கு கூப்பிட்டு, பூஜைக்கு அப்புறம் அடுத்த ஷூட்டிங்கை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்து ஒரு லைஃப்பை கொடுத்து யார் சார் பண்ணுவோம்? அது சாகிற வரைக்கும் ஐ வில் பி த கிரேட்ஃபுல். ஸோ நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன், கடவுள் ஒரு லைஃப்பில் ஒரு மொமெண்ட்டில் நமக்கு ஒருத்தரை வச்சு நமக்கு பிளெஸ் பண்ணுவார்ல, ஒருத்தரை வச்சு கொடுப்பார்ல. ஸோ எனக்கு என்னுடைய கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பர்சனில் முக்கியமான பர்சன் சார், தனுஷ் சார். ஒரு லைஃப்பில் என்னோட முக்கியமான ஒரு பகுதி. நல்லா எனக்கே ஃபீல் ஆகுது. இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கேள்வி கேட்டது என்னமோ 1 செகண்ட் தான் பதில் சொல்கிறேன். நான் வந்து ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிறேன், எனக்கு புரியுது. பட் இந்த எமோஷன் என்னால் எங்கேயுமே கட் பண்ணி என்னால் கிராப் பண்ண முடியல, எடிட் பண்ண முடியல. எனக்கு அது சொன்னாதான் எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆகுன்ற ஒரு இது. நான் இவ்வளோ டீட்டெயிலாக எங்கேயுமே சொல்லலை. எனக்கு இந்த இடத்துல நீங்கள் சொன்ன விஷயமும் நான் எமோஷனலாக ரியாக்ட் ஆனதுனால இவ்வளோ நான் விஷயம் அப்படியே கூஸ் பண்ணலாம், அப்படி அந்த ஒரு சென்டிமெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதனால் அவரை பற்றி சொல்லணும்னா விடிய பேசிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் எனக்கு எப்பயுமே சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும்தான். ஓகே. ஸோ இவ்வளோ கேட்டது அந்த டைலாக் கேட்கலாம் நல்லா இருக்காது. ஐயோ ஃபர்ஸ்ட் சார் சொன்னது இந்த டைலாக் எங்கேயும் போய் சொல்லாதான் தான் சொன்னார். அவர் சொன்ன ஒரு விஷயம், நத்திங் இஸ் ஈஸி. ஸோ அதனால படத்தில் பார்க்குறது வேற, இது அவர் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பார் ஒரு விஷயத்தை நீ பண்ணும்போது ரொம்ப யோசிச்சு எக்ஸ்க்ளூசிவாக பண்ணு. இப்போ வந்து எக்ஸ்க்ளூசிவாக அது இருக்கும் போது தான் அதுக்கான வேல்யூ இருக்கும். அதனால் நிறையா நாங்கள் செட்டில் நிறைய விஷயங்கள் பேசுவோம். நிறைய விஷயங்கள் பேசும்போது அவர் பேசும்போது சும்மா கூட நாளே போதுங்க, லெசன் குட்டிக்கினே இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேசுவார். அவர் பேசுறது 2-3 வார்த்தைகள் தான் இருக்கும், ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கும். பட் அவ்வளோ அதில் நாலேஜ் இருக்கும். எனக்கு எப்படி இது வரும், எப்படி நான் மிஸ்மரைஸ் ஆவேன்னா, ஒருத்தர் ஹாலிவுட், பாலிவுட், தமிழில் எல்லா இடத்துலையும் பிஸியாக இருந்து, எல்லா இடத்துலையும் பீக்காக இருந்து, எல்லா இடத்துலையும் இவ்வளோ டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், ப்ரொடியூசர், லிரிக் ரைட்டர், இவ்வளோ பரிமாணங்கள் எடுத்து இவ்வளோ பண்ணியும் ஒரு யங் டேலண்ட்டை பார்த்துட்டாருன்னா கூப்பிட்டு விஷ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அவரை மாதிரி வேற யாருமே அது பண்ண மாட்டாங்க. இப்போ நம்மளே அந்த ஜோனில் இருந்தால் பண்ணுவோமா கவனிப்போமான்னு தெரியாது. அவர் டெய்லி யூடியூப்பில் ஏதாவது ஒரு இடத்துல ஒருத்தரை பார்த்துட்டாருன்னா அவர் கூப்பிடுங்கன்னு சொல்லி அந்த மனசு தாங்க, அந்த மனசுனால தான் இப்போ அவர் அந்த இடத்துல இருக்கார். ஓகே. ஸோ இந்த படத்துல ஃபுல்லா கருங்காலி போட்டுக்கிற காரணம் என்ன? எல்லாம் அது கரெக்டாக தனுஷ் மாதிரி வெளியவே போட்டு சார் கொடுத்தது அது. ஸோ எனக்கு அந்த படத்துல வந்து எனக்கு டோக்கன் ஆஃப் லவ் சார் கிட்ட நான் கேட்டு ஒரு கிஃப்டா எப்பவுமே கிஃப்ட் வாங்கிட்டீங்களா? இல்ல அது மாதிரியே ஒன்று வேணும்னு சொல்லி. ஸோ எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் திருச்சிட்டம்பலம்ல தான் சார் வந்து இந்த கருங்காலி மாலையே போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ரெண்ட் ஆச்சு, எல்லாரும் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ எனக்கு என்னன்னா எனக்கு அது ரொம்ப அட்ராக்டாக இருந்துச்சு. அப்போ ஒரு டைம்ல வந்து சார் அது என்ன சார்
கருங்காலி மல் சார் அது எனக்கு இதே மாதிரி எனக்கு ஒன்று தாத்தாவோடது நான் சென்டிமெண்ட்டாக போட்டிருக்கேன் சார் எனக்கு வேணுமா இதான் சார் எப்படி கேட்குறதுன்னு தெரியல சார் எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்கில் எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணாங்க. அது எப்பப்பெல்லாம் என்னோட பிளெஸிங்ஸ் வேணும், எப்பப்பெல்லாம் உனக்கு நல்ல இடம் தோணுதோ அதை நீ போட்டுக்கோ அப்படின்னாரு. ஸோ அப்போ படத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணுன்றக்காக 2-3 ஷார்ட்ஸில் அதை வந்து நான் போட்டு யூஸ் பண்ணியிருப்பேன். ருத்ராட்சம் போட்டிருப்பேன். அது 2-3 சீனில் மட்டும் அவரோட சென்டிமெண்ட்டாக இது வந்து போடலான்னு சொல்லி தெரிஞ்சது. ஓகே, ஸோ அடுத்து என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து தமிழில் ஒரு டாப் 10 இருக்க ஹீரோவில் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வச்சுக்கலாம். அவரோட படத்தில் ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று பண்ணியிருக்கேன். அது லக்கிலி இந்த இயர் ரிலீஸ் ஆகிற இது பிளானில் இருக்குது. ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் மலையாளமில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன். ஸோ அந்த ப்ரொடக்ஷனில் ஒரு 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 படம் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அதுக்கான வேலைகள் போயிட்டு தெரியுமா? அதில் தமிழ் பேசுகிறேன் சேஃபாக கிடச்சிருச்சு. அதனால் அதில் ஒரு முக்கியமான ஒரு படம், அது பெரிய ப்ரொடக்ஷனில். ஸோ அது நடந்துச்சு. ஏன்னா மாரிசன் ஒரு படம் நான் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ மாரிசன் படத்தில் வந்து ஃபகத் ஃபாசில் ஃபாஃபா சாரோடைய ஃப்ரெண்டாக நான் பண்ண வேண்டியது. அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளைமேக்ஸில் ஒருத்தர் இருந்திருப்பார் ஃபாஃபா ஃப்ரெண்டாக, அந்த சைல்டு அப்யூஸ் பண்ணியிருப்பார். அந்த ரோல் நான் பண்ண வேண்டியது. ஸோ 1 வீக் முன்னாடி, அந்த ஷூட் போகிற 1 வீக் முன்னாடி தான் என்னை மாற்றினாங்க. அந்த கேரக்டருக்கு அந்த மூஞ்சிக்கு செட் ஆகாதுன்னு சொல்லலாம் மாற்றினாங்க. ரொம்ப உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த படத்தில் 3 பேர் தான் இருப்பாங்க. ஃபாஃபா சார், வடிவேல் சார், இந்த ஃப்ரெண்டு கேரக்டர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த பெரிய படம் போன உடனே அப்போ அங்கேருந்த மேனேஜர்ஸ் சொல்லி அது ஏதோ ஆகி ஒரு பெரிய ஒரு கடவுளால் கொடுத்த ஒரு பெரிய மேஜிக் தான் மலையாளமில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷனோட படம். ஸோ அந்த படம் அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ லக்கிலி இந்த இயர் இந்த படம் எனக்கு வந்து அமையும். இந்த படம் நைடியர் டாலி வந்து லீடாக வரும், இது வரும்ன்றதை நான் வந்து எங்கேயுமே நான் பிளான் பண்ணல. அது வந்துருச்சு ஆல்ரெடி, காடோடைய பிளானில் வந்துருச்சு. ஸோ இது அப்படியே எந்த ஒரு கிளம்ஸையும் ஆகாமல் கரெக்டாக இது எந்த ஒரு பிளானையும் அஃபெக்ட் பண்ணாமல் அப்படியே போனாலே தேங்க் காட்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ பார்க்க ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னா எங்களை மாதிரி தான் நீங்களும் ஆங்கராக இருந்து நமக்கு தெரியும் அதோட பெயின் என்ன, நம்ம எவ்வளோ கடந்து வந்திருப்போம். நமக்கு ஒரு படம் கிடைக்கிறதும் ஒரு சீன் கிடைக்கிறதும் அது ஒர்க் அவுட் ஆகிறதும் உள்ள மற்றவங்க ஈஸியாக சொல்லிட்டு போவாங்க. அது என்னப்போ ஒரு சீன் தானப்பா அப்படின்னு நம்மளோட ட்ராவல் பார்த்தா நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும். அப்படிங்கும்போது அடுத்தடுத்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு தம்பியாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 அண்ணன், தேங்க்யூ. நான் அண்ணனா இப்போ ஐயோ வயசு தெரியுது, நீங்கள் சீன் ஆகிட்டீங்க. ஐயோ இல்லை நம்ம பிரதர்ஸாக இருப்போம், வயசு தெரியாதுல்ல. ஆக்சுவலி உங்களுக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். ஏன்னா நீங்களும் உங்களுடைய ஜேர்னி நம்ம பேசிகிட்டு இருந்தேன். ஆமாம், ஸோ நம்ம லைஃப்பில் எல்லாமே சர்ப்ரைஸ். நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு மாதிரி எனக்கு சர்ப்ரைஸ் நடந்துச்சு அப்படின்னு. கண்டிப்பாக இதே சர்ப்ரைஸை நம்புங்க. லைஃப் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு நான் ஏதோ சின்ன ஒரு உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ.